முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நாம் யூனிட் 8ல் பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அதுபோக ஏற்கனவே ஒரு மெட்டீரியலும் இந்த யூனிட்டுக்கான மெட்டீரியல் கொடுத்துருந்தோம். ஸோ அதை கையில் வச்சுட்டு நாம் சொல்கிறத நல்லா கவனமாக ஒரு தடவை கேட்டுக்கோங்க. நாம் தேர்வை சிறப்பாக எதிர்கொள்ளலாம். சரிங்களா? இன்றைக்கி பார்ட் 2 வீடியோக்குள்ளே நாம் போகலாம். மத்திய அரசு ஸ்பான்சர் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் சர்வ சிக்ஷா அபியான், ஆர்எம்எஸ்ஏ, அதாவது எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ இதெல்லாம் நாம் பார்த்துட்டோம். அதில் பார்க்காத ஒரு சில விஷயங்களை மட்டும் இதில் நான் முக்கியமாக சொல்லிடுறேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா முக்கியமாக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதுக்கப்புறம் முஸ்லீம் சமூகங்களை சேர்ந்த பெண்களுக்கான குடியிருப்பு மேல்நிலைப்பள்ளி, அதாவது ரெசிடென்ட் ஸ்கூல்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமாக பெண்களுக்காக. சரிங்களா? கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா தமிழ்நாட்டிலையும் இந்த பள்ளிகள் இருக்குது. சரிங்களா? ரைட். அப்போ பார்த்துக்கோங்க. முக்கியமாக இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சிறுபான்மையினரை சேர்ந்த பெண்களுக்கு 75% இடங்களும், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு 25% இடமும் கொடுத்து இங்கே படிக்க வைக்கிறாங்க. முக்கியமாக பெண்களுக்காக நடத்தப்படுது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேர் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? முக்கியமாக பெண்களுக்காக நடத்தப்படுது. 25-75 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ரெசிடென்ட் ஸ்கூல்ஸ். சரிங்களா? அடுத்தது NPEGEL, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்ட்ரி லெவல். சரிங்களா? தொடக்க கல்வியில் பெண் குழந்தைகளுக்கான தேசிய கல்வி திட்டம். இது முக்கியமாக எதுக்காக அப்படின்னா கல்வியில் பின்தங்கிய பகுதியில் இருக்கிற பெண் குழந்தைகளை அதிகமாக படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வியில் பின்தங்கிய தொகுதிகள், EBB அப்படின்னா எஜுகேஷ்னலி பேக்வேர்டு பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் பெண் குழந்தைகளை தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கான திட்டம் தான் இது. சரிங்களா? அப்போது NPEGELங்கிறது அந்த கேர்ள்ஸ் சைல்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மிட் டே மீல் ஸ்கீம், MDMS அப்படின்னு சொல்கிறோம், மதிய உணவு அப்படிங்கிறது. ஸோ குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து அளவை உயர்த்தணும், அவங்க ஆரோக்கியமான முறையில் வளரணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலமைப்பு விதிகள் படி தொடக்க கல்விக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த MDMS, ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். NPNSPE 1995ஆம் ஆண்டு இது என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசுடைய உதவி திட்டமாக நிதியுதவி திட்டமாக இது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அடுத்த ஸ்கீம் ஸ்கீம் ஆஃப் வொகேஷ்னலைசேஷன் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், இடைநிலை கல்வியை தொழில்மயமாக ஆக்குது. அது என்ன வொகேஷ்னலைசேஷன் அப்படின்னா அந்த இடைநிலை கல்வியில் படிக்கிற பசங்க பள்ளி கல்வியை ஒருவேளை பள்ளி கல்வியோடு நின்றுட்டா கூட அவர்களுக்கு ஒரு தனிநபருக்கு தொழிற்கல்விக்கான வேலைவாய்ப்புக்கான கல்வியை ஸ்கூல்லையே கொடுத்துறதுக்காக உண்டாக்குனதான் 1988ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போது ஸ்கீம் ஆஃப் வொகேஷ்னலைசேஷன் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அட் +2 லெவல் எதுலனா 1988ஆம் வருடம் தொடங்கப்பட்டுச்சு. அடுத்தது ஸ்கீம் ஆஃப் ICT அட் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம். பள்ளிகளில் தகவல் தொடர்புக்காக உருவாக்கப்பட்டது. இது எப்போனா டிசம்பர் 2004 எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் தகவல் தொடர்பு திட்டம் அப்படின்னு தொடங்கப்பட்டுச்சு. இதில் முக்கியமான விஷயம் எதுக்காக அப்படின்னா செகண்டரி லெவலில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அவங்களுடைய தகவல் தொடர்பு நுட்பம், இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டரு, இன்டர்நெட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஏகலைவா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ், EMRSS அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருப்பிட பள்ளிகள் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த பள்ளிகள் முக்கியமாக எந்த ஏரியாவில் அப்படின்னா பழங்குடியினர் நலனுக்காக அரசு இந்த பள்ளிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது ஏகலைவா அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் பழங்குடியினருக்கான குடியிருப்பு பள்ளிகள், அதாவது அவங்க அந்த இடத்துலையே தங்கி படிக்கலாம், அதுக்கான பள்ளிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஸ்கீம் பார்த்திங்கன்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு, சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகை. ஒவ்வொரு பள்ளிகளில் படிக்கக்கூடிய இல்லை கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மைனாரிட்டியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குகிற திட்டமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் இருக்குது. ஸோ இதுவரைக்கும் மத்திய அரசு சார்பில் இருக்கக்கூடிய கல்வி தொடர்புடைய நிறுவனங்கள், அதாவது நிர்வாக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது மாநில அளவிலான பள்ளிக்கல்வித்துறைக்கு
இல்லைனா கல்வித்துறையில் என்னென்ன முக்கியமானது இருக்குது அப்படிங்கிறத வச்சு நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பள்ளிக்கல்வித்துறை கமிஷனரேட் அவங்க வந்து எங்கே இருக்குது, கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறை செயலகம் தலைமைச் செயலகத்தில் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அலுவலகம் இருக்குது. அதுக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கும் ஒரு அலுவலகம் இருக்குது. அங்கே பள்ளிக்கல்வித்துறை செயலர் இருப்பாங்க, ஒரு ஐஏஎஸ் அவங்க வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ அதான் கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அங்கே இருக்கும். அதுக்கு கீழே யார் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்துடுவாங்க. டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அந்த கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அதில் வந்துடும். அதாவது தொடக்க கல்வித்துறை இயக்குநரகம் ஒன்று இருக்கும், பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகம் இருக்கும், மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கான இயக்குநரகம் ஒன்று இருக்கும், அப்புறம் அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் எல்லாருக்கும் எல்லாமே சென்னையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஆர்டி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்க்கு அதுக்கு ஒரு டைரக்டர் இருப்பாங்க, ஜேடிஸ் இருப்பாங்க, ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, டயட் இது எல்லாமே அந்த கண்ட்ரோலில் எஸ்சிஆர்டிக்கு கீழே வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு இதுக்காக தெரிஞ்சுக்கணும் நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டரேட்டுன்னு சொல்கிறோம். அதாவது நாம் ஏற்கனவே சமக்கர சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு மாநில அளவில் ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து ஒருத்தர் இருப்பார். அதுக்கு ஒரு தனி இயக்குநரகம் வந்து ஒன்று இருக்கும் தமிழ்நாடு அளவில். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கும், அதே போல் தமிழ்நாட்டிலையும் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் தமிழக அரசு சார்பில் கல்வித்துறை சார்பில் என்னென்ன கார்ப்பரேஷன் இல்லைனா போர்டு இருக்குது, ஒரு தனி அமைப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, நம்ம டிஆர்பி போர்டு இருக்கு இல்லையா, அது வந்து கல்வித்துறைக்கு பள்ளிக்கல்வித்துறை கீழே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷன், எஜுகேஷன் சர்வீஸ் கார்ப்பரேஷன் சொல்கிறோம் இல்லையா, நம்ம டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷன் சொல்லுவோம். ஸோ பள்ளிக்கல்வி புத்தகங்கள் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த கார்ப்பரேஷன், இது ரெண்டும் இதோட தொடர்புடையதாக தான் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ் பொது நூலகங்களும் அதற்கான ஒரு அலுவலகமும், டைரக்டரேட் ஆஃப் நான் ஃபார்மல் எஜுகேஷன் அண்டு அடல்ட் எஜுகேஷன் அதாவது முறைசாரா கல்விக்கும் வயதானோருக்கான கல்வி, இது எல்லாமே இந்த கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ளே தான் நமக்கு நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நாம் பார்த்ததோட தொடர்ச்சியாக இந்த கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கீழே என்னென்ன நிர்வாக அமைப்புகள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் இயக்குனர் யார் இருப்பாங்க அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு இயக்குனரும் தொடக்க கல்வித்துறைக்கு ஒரு இயக்குனரும் இருப்பாங்க. அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளிக்கல்வி அப்படின்னா ஹை ஸ்கூல்ஸும் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸும் உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிக்கு ஒரு இயக்குனர் ஒருத்தரும் அது வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் வந்துடும். அடுத்தது எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தொடக்க கல்விக்கு இயக்குனர் ஒருத்தர் இருப்பாங்க. அது வந்து 1லேருந்து 8ஆம் வகுப்பு அதாவது பிரைமரி ஸ்கூல்ஸும் தொடக்க பள்ளிகளும் மிடில் ஸ்கூல்ஸும் நடுநிலை பள்ளிகளும் எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்கு கீழே வந்துடும். சரிங்களா? அதுக்கு கீழே ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஜேடிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பர்சனல் ஜேடிஸ் இருப்பாங்க, செகண்டரிக்கு ஒரு ஜேடி இருப்பாங்க, இடைநிலை ஜேடி இயக்குனர் உதவி இயக்குனர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேல்நிலை கல்விக்கான உதவி இயக்குனர் இருப்பாங்க, என்எஸ்எஸ்க்கு ஒரு உதவி இயக்குனர் ஜேடி, வொகேஷ்னலுக்கு ஒரு உதவி இயக்குனர் ஜேடி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா, சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் சிஇஓஸ், ஒரு மாவட்டத்துக்கு வருவாய் மாவட்டத்துக்கு ஒரு சிஇஓ, அதான் சீஃப் எஜுகேஷன் முதன்மை கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர், இவங்க கல்வி மாவட்டத்துக்கு ஒரு டிஇஓ இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா மாவட்டத்துலேயும் டிஇஓ வந்து இப்போது நார்மலாக ஒருத்தங்க இருப்பாங்க. அப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தனியார் பள்ளிகளுக்காக ஒரு டிஇஓவும் இப்போ அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இது கல்வி மாவட்டத்துக்கு ஒரு டிஇஓ. சிஇஓ வந்து மாவட்டத்துக்கு ஒன்று தான், வருவாய் மாவட்டத்துக்கு. டிஇஓ வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ளே 2 பேரோ 3 பேரோ, அது எந்த நிர்வாக ரீதியாக எத்தனை பிரிச்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இருந்துக்கலாம். அடுத்தது ஹெட் மாஸ்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸு, அதுக்கு கீழே ஹெட் மாஸ்டர் ஹை ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் பிஇஓஸ் பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர், முன்னாடி ஏஇஓன்னு இருந்தது, இப்போ பிஇஓவாக வந்துட்டு மாற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் மிடில் ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்ஸு, அப்புறம் சிஆர்சி கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர்ஸ், அதில் வந்து சிஆர்சி ஒருத்தங்க இருப்பாங்க. பிஆர்சி பிளாக் ரிசோர்ஸ் சென்டரில் வந்து பிஆர்டி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிடி லெவல் போஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்கு கீழே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு கீழே நடக்கக்கூடிய அந்த நிர்வாக அமைப்பு எந்த லெவலில் இருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிஇஓ இருக்கிற மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஏடி இருப்பார், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர். தேர்வுத்துறைக்கு உதவி தேர்வுத்துறை அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட தான் நாம் வந்து அந்த மாவட்டத்துக்கான அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் எல்லாமே அவங்க தான் ஆர்டர் பண்ணுவாங்க. மார்க் ஷீட்டு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுறது, இது எல்லாமே அவங்கக்கிட்ட தான் தேர்வுத்துறை சார்பாக எல்லாமே அங்கே நடக்கும்.
இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு மேலாண்மையுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு மேலாண்மைனா நமக்கே தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை கல்வி நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட இலக்கை நிர்ணயிச்சுட்டு அந்த குறிக்கோளை இலக்கை நாம் போய் அடையிறதுக்காக நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை திட்டமிட்டு சரியாக பண்ணுறதுக்கு பேர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி மேலாண்மையில் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத போஸ்ட் கார்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், இதை அறிமுகப்படுத்தியது லூதர் கியூலிக் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. மொத்தம் ஒரு 7 செயல்பாடுகள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 பற்றி சும்மா ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்துருவோம். போஸ்ட் கார்ப்புடைய விரிவாக்கம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளானிங், சரிங்களா? பிளானிங், திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம். நாம் எந்த நிர்வாகம் என்ன மேலாண்மை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் முக்கியமான செயல் பிளான் பண்ணுறது, சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஒரு வருடத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடத்தில் என்னென்ன செயல்பாடுகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிக்கோம். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அகாடமிக் கேலண்டர்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த வருடத்துடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நாம் பிளான் பண்ணிடுறோம். ஸோ மொதல் ஸ்டெப் பிளானிங். ஏன்னா அந்த இலக்கை நாம் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பிளானிங் பண்ணிடுறோம். அடுத்தது ஒருங்கிணைத்தல், ஆர்கனைஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, என்னென்ன திட்டம், என்னென்ன யுத்திகள் இருக்குது அது எல்லாத்தையும் நாம் ஒன்றா சேர்த்து நாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது ஆர்கனைசிங், ஒழுங்கமைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது ஸ்டாஃபிங், பணியாளர் நியமனம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். அதாவது நாம் திட்டம் போட்டாச்சு, எல்லா திட்டங்களுக்கான ஐடியாஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ ஸ்டாஃப் நமக்கு வேணும் இல்லையா, அதை செயல்படுத்துறதுக்கான ஆட்கள் தேவை இல்லையா? ஸோ பணியாளர் நியமனம் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு நல்ல நிறுவனமும் அதுக்கான சரியான நபர்களை வச்சு பணியாளர்களாக நாம் நிர்ணயிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அது. அடுத்தது டைரக்டிங், இயக்குதல். இதெல்லாம் இந்த பேரை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இது ஸ்டாஃபிங் ஆகட்டும், நம்ம பிளானிங் ஆகட்டும், எல்லாமே பேரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ இயக்குதல் அப்படின்னா, எனக்கு ஸ்டாஃப் கிடச்சிட்டாங்க, நான் திட்டமும் ரெடி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணணும்னா, அறிவுரைகளை நான் வழங்கணும், உத்தரவுகளை வழங்கணும். இந்த பண்ணுங்கள், இந்த பீரியட் போங்க, நீங்கள் இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்த கிளாஸை கவனிச்சுக்கோங்கன்ற மாதிரி நாம் டைரக்ட் பண்ணணும் எல்லாரையும், சரிங்களா? அதுதான் ஒரு நல்ல மேலாண்மையில் இதெல்லாம் இருக்கணுங்கிறத பார்த்துட்ருக்கோம். அடுத்தது கோஆர்டினேஷன். ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அலுவலக பணியாளர்களாகட்டும், மாணவர்களாகட்டும், எல்லாருக்கூடையுமே நாம் கோஆர்டினேட் பண்ணி அந்த ஒர்க்கை செய்யணும். ஸோ அப்படி நாம் வேலையை சிறப்பாக பிரித்து ஒருத்தருக்கும் இந்த வேலைன்னு பிரித்து கொடுத்து கோஆர்டினேட் பண்ணி செய்யும்போது அது சிறப்பான ஒரு முடிவை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி ரிப்போர்ட்டிங், சரிங்களா? இப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் வச்சுருக்கோம் அப்படின்னா, ரிப்போர்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி தகவல்களை நாம் மேலதிகாரிகளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இப்போ காலாண்டு தேர்வு வந்திருக்கு, அதனுடைய ரிசல்ட்டு எத்தனை % கொடுங்கன்னு சொல்லுவாங்க, நாம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் நாங்கள் இப்போ எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம நிறுவனம், எந்த அளவுக்கு ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நாம் சொல்கிறது ரிப்போர்ட்டிங்கில் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பட்ஜெட்டு ரொம்ப முக்கியம். அங்கே நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் பணம் தேவைப்படும். ஸோ நிதி தேவைப்படும். அந்த நிதி மேலாண்மை ரொம்ப முக்கியம். அதை நாம் ஒதுக்கணும். ஸ்டாஃபுக்கு எவ்வளோ தரணும், இந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நாம் என்னென்ன பணம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பட்ஜெட்டில் நாம் தெளிவாக சொல்லி முடிச்சிடணும். ஸோ அது அடுத்தது கண்ட்ரோலிங், சரிங்களா? கட்டுப்பாடு. ஸோ ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு நல்ல மேலாண்மை என்ன, நான் பிளான் பண்ணிவிட்டேன், பட்ஜெட் ஒதுக்கியாச்சு, ஸ்டாஃப்ஸு இது பண்ணியாச்சு, அது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் சரியாக நடக்குதான்னு பார்த்துக்கணும். அதுதான் நல்ல மேலாண்மை. கட்டுப்பாட்டை மீறி நடக்கும்போது வேலை சரியாக நடக்காது, நிறைய குளறுபடிகள் வரும், அங்கே பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாம் சரியாக நடக்குதா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணிக்கிறதுக்கு கண்ட்ரோலிங்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.